பகவத்கீதை 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். பதினைந்தாவது வகுப்பு 24வது ஸ்லோகம். யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. யோந்த சுகோந்தரா ராமஹ ததாந்தர்ஜோதிரேவயஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. இந்த 24, 25, 26 இந்த 3 ஸ்லோகங்களிலும் பகவான் ஞான பலனை பேசுகின்றார் என்று பார்த்தோம். ஞானியுடைய லட்சணம் என்றும் பார்த்தோம். தகுதியை அடைந்து ஞானத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான், ஜீவன் முக்தி விதேக முக்தியைத்தான் இங்கு பலனாக பேசுகின்றார். அதில் முதல் லட்சணமாக சொன்னது யக அந்தக சுகக, அவன் தன்னிடத்தில் தான் சுகமாக சுகித்திருப்பான். யார் ஒருவனுக்கு சுகம் தன்னிடத்திலே உள்ளதோ, உள்ளேயே இருக்கின்றதோ, அப்படி இருப்பான்னு சொல்லி ஞானியுடைய லட்சணத்தை முதல் லட்சணமாக சொன்னார். இரண்டாவதாக ஒரு லட்சணத்தை சொன்னார், அந்தரா ராமக, அந்தக ஆராமக, தனக்குள்ளேயே தான் விளையாடி கொண்டிருப்பான். தன்னிடத்திலே அவன் தானே அவனுக்கு விளையாட்டு கருவி, அதுதான் சொன்னார். ஞானி தன்னுடனேயே விளையாடி கொண்டிருப்பான். இதெல்லாம் ஒரு பொயட்டிக் எக்ஸ்பிரஷன் சொல்லி பார்த்தோம். கவித்துவமான வார்த்தைகள் இருந்தாலும் தன்னிடத்திலே அவன் நிறைவாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அப்படி இருப்பதை தான் நாம் மோட்சம் என்று சொல்லுகின்றோம். ஆக ஞானி சுகமாக இருந்தால் அவனிடத்தில் ஏன் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது என்று கூட நாம் பார்த்தோம். ஆக மோட்சம் என்றால் எந்த காரணமும் இல்லாமல் அவன் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பான். அதையும் பார்த்தோம். முக்தனையும் பைத்தியக்காரனையும் ஒரு உதாரணத்துக்காக பார்த்தோம். ஆமாம், உன்மத்தவத்து, சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அல்லது வேறு ஏதோ செயல்களை செய்வதற்கும் பைத்தியக்காரனுக்கு காரணம் தேவையில்லை. அதுபோல் ஞானியும் கூட அவன் சந்தோஷமாக இருப்பதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. இயல்பிலேயே தன்னை அந்த ஆனந்த ஆத்மஸ்வரூபமாக புரிந்து இருக்கின்ற காரணத்தினால் அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். அதான் பார்க்கணும். ஞானியுடைய சந்தோஷத்துக்கு ஒரு காரணம், ஹேதுவம், ரீசனும் கிடையாது. அதைத்தான் அந்தக ஆராமக, அவனுடைய மகிழ்ச்சிக்கு ஹேது அவனே, தானே தன் சுகத்துக்கு காரணமாக இருக்கின்றான். எந்த வெளி விஷயத்தையும் அவன் சார்ந்திருக்கவில்லை. 2 லட்சணங்களை நேற்றைய வகுப்பை பார்த்தோம். இன்றைக்கு 3வது ஒரு லட்சணம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார். ததா அந்தர் ஜோதி. ஜோதி சொல்லி சொன்னால் அறிவு அல்லது சைத்தன்யம், உணர்வு, சொரூபம், கான்ஷியஸ்னஸ் சொல்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த இடத்துல மனக, மனம் என்று அர்த்தம் இந்த இடத்துல. ஆமாம், அந்தக ஜோதி, அவனுடைய அறிவு உள்ளே இருக்கின்றது. அப்படின்னு அர்த்தம், அவனுக்கு வெளி விஷயங்களில் எதுவும் மனதோ புத்தியோ மற்ற வெளி விஷயங்கள் தெரிவதில்லை. அவன் நிறைவாக தன்னிலே தானாக இருந்து கொண்டு இருக்கின்றான். அறிவு உள்ளே இருக்கின்றது. உள்முகமாக மனதை செலுத்தியவன் சொல்லி அர்த்தம். இப்போ பார்த்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரோவேட்டட், வெளியவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், ஃப்ளைனில் போனால் கூட ஜன்னல் சீட்டு கேட்போம். ஏன்னா பார்த்துக்கிட்டே போகணும். பரான் பட்சியது, பராக் பார்க்கறது. ட்ரெயினில் ஏறினாலும் பஸ்ஸில் ஏறினாலும் ஜன்னல் சீட்டு போகிறோம். இதுக்கு பார்த்துக்கிட்டே போகணும். ஆக உள்முகமாக மனதை செலுத்தியவன். இது டிக்ஷனரி மீனிங். டிக்ஷனரி படி படித்தால் நமக்கு பொதுவாக சாஸ்திர விஷயங்களே பல இடத்துல அர்த்தம் வராது. அந்தர்ஜோதிகின்ற உள்ளே வெளிச்சத்தை உடையவன் அப்படி சொல்லி அர்த்தம் வந்துடும். உள்ளே வெளிச்சம்னா எத்தனை வாட்ஸ் பல்புன்னு கேட்டுறக்கூடாது. ஆமாம், யூபிஎஸ்லாம் போடணுமா எல்லாம் கேட்டுறக்கூடாது. ஆக இங்கே லைட் சொல்லி சொன்னால் ஒளிவட்டம் அப்படியே அர்த்தம் எடுத்துக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு அல்லது கோயிலுக்கு போயிட்டு கண்ணாடியில் பார்ப்பாங்க, தனக்கு பின்னால் தலைக்கு பின்னால் ஒளி வட்டம் இருக்கான்னு. ஒரு வட்டமும் தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம்,
ஆக பெரியவர்கள் அதற்கு விளக்கம் எழுதியுள்ளார்கள். அந்த விளக்கத்துக்கு பெயர் தான் பாஷ்யம் சொல்லி பெயர். அந்த பாஷ்யக்காரர்கள் விளக்க உரை ஆசிரியர் இருந்தார்களோ நாம் தப்பிச்சோமோ. ஆமாம். ஆக இங்கு பாவார்த்தம்னா அதனுடைய உள்ளர்த்தம் என்ன, எந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். சில வார்த்தைகள் நேரடியாக அர்த்தத்தை கொடுத்தால் அதையே நாம் எடுத்துக்கொள்ளலாம். சில நேரத்தில் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நாம் படிக்கின்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு பொருந்தி வரலன்னா எந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் இப்படி பேசியிருக்கின்றார்கள். அதுக்கு பேர் தான் பாவார்த்தம், இன்டென்ஷன். பகவான் எந்த இன்டென்ஷனில் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். என்ன விவக்ஷா என்றால் பாவனை, இன்டென்ஷன். ஆக வெளி விஷயங்களிலிருந்து தன்னை விலக்கி கொண்டவன், வெளி விஷயங்கள் அவனுக்கு விருப்பம் இல்லை, பக்கத்து வீட்டு விஷயம்னா அதில் மகிழ்ச்சியும் இல்லை, தான் வீட்டு விஷயத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, வெளி வீட்டு விஷயத்தை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நம்ம யாராவது இன்னொருத்தர் வீட்டு விஷயத்தை கேட்கறது ஆர்வம் இருந்ததுன்னா பகவத்கீதை கிளாஸ்லாம் வர வரைக்கும் அந்த ஆர்வம் இருந்தாலும் பரவாயில்ல, வந்த பிற்பாடு வேதாந்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்ட பிற்பாடு அதில் நமக்கு ஆர்வமே வரக்கூடாது. அதுதான் மனதில் வரக்கூடிய ஒரு பக்குவம். இவ்வாறு இப்படிப்பட்ட விஷயங்களில் பிரியமற்று எப்பொழுது ஒருவனுக்கு வெளி விஷயங்களில் பிறர் விவகாரங்களில் மற்ற விஷயங்களில் பிரியமற்று போகின்றதோ, ஆசையற்று போகின்றதோ, விருப்பம் இல்லாமல் போகின்றதோ அப்பொழுது ஒரு பக்குவம் வந்திருக்கின்றது என்று பொருள். ஆமாப்பா, சரி இருக்கட்டும், அது போய் தெரிஞ்சுக்கிட்டு கூட விரும்புறதில்ல. யாருன்னா வந்து சொன்னாலும் கூட சரி விடுப்பா, அதெல்லாம் பேசாது அப்படி சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவங்க வந்து சொல்கிறதுனால நான் கேட்குறேன். நீங்கள் கேட்குறதுனால தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த எண்ணமே நம்ம மனசில் இருந்து போயிடணும். அப்படி கேட்குறது ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா நமக்கு இன்னும் மனதானது வெளி விஷயங்களே உழன்று கொண்டிருக்கின்றது. அந்தர்ஜோதி, எந்த வெளி விஷயத்தில் அவனுக்கு சம்பந்தம் கிடையாது, விலகி கொண்டான் அல்லது தன்னை விலக்கி கொண்டான். அவன் நோக்கம் எல்லாம் வெளி விஷயத்திலிருந்து விலகி கொண்டு தன்னிலே தானாக இருப்பது மட்டுமே. தன்னிடத்தில் தான் இருக்கின்றான். அப்போ மற்றவங்களாம் அவங்கள இடத்துல அவங்க இல்லையான்னா, ஆமாம், அதனால தான் என்ன பண்ணுறோம், ஊர் சுற்றணும்னு நினைக்கிறோம், அங்கே போகணும்னு நினைக்கிறோம், இங்கே போகணும்னு நினைக்கிறோம், எங்கேயாவது பார்க்கணும்னு நினைக்கிறோம். வீட்டுக்குள்ளேயே நம்மளால் எவ்வளோ நேரம் அடைஞ்சு கிடைக்கிறது, சொல்கிறோமா இல்லையா? எங்கன்னா போயிட்டு வரணுங்க, யாரைன்னா பார்க்கணும், அட்லீஸ்ட் ஃபோன்லையாவது 4 பேர்கிட்ட பேசணும். ஒன்றையும் பேசலைன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஃபோன் கூட வரலையே. இன்றைக்கி அது ஒரு பெரிய துக்கம். இன்றைக்கி ஒருத்தர் கூட ஃபோனே பண்ணலை. நல்லது தானே, சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே. யாருக்காவது ஃபோன் பண்ணிங்க, எனக்கு ஃபோன் பண்ணிங்களா, இல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் வேறு. அதெல்லாம் நம்முடைய மனதானது வெளி விஷயத்தில் ஒன்று கொண்டிருக்குன்னு அர்த்தம். இவன் தன்னிலே தானே எவ்வளோ நேரம், எவ்வளோ காலம், எவ்வளோ நாட்கள், எவ்வளோ காலங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கானோ அதுவரை தன்னிலே தானே இருப்பான். யாராவது வந்தால் சரி, வரலைன்னா சரி, வந்தால் ஓகே, வரலைன்னா டபுள் ஓகே போட்டுட்டு ஆனந்தமாக அவாட்டுக்கு இருந்துகிட்டு இருப்பான். அதுதான் ஞான நிஷ்டையினுடைய பெரிய பிரயோஜனம். இந்த வேடிக்கை பார்க்கின்ற மனம் இருக்கே, உலகத்தை வேடிக்கை பார்க்கும். ஆமாம், ஆனால் இந்த ஞானியானவன் உலகத்தை வேடிக்கை பார்ப்பதிலிருந்து மனதை விலக்கி கொண்டான், திருப்பி விட்டான். அதுதான் சொல்கிறார். ஆக இங்கே பாருங்கள், 4வது ஒரு லட்சணம் சொல்கிறார் பாருங்கள். யக சக யோகி, அவன்தான் யோகின்றார். அவன்தான் மனிதன் சொன்னது போல் இங்கே அவன்தான் யோகி. யோகி சொல்லி சொன்னால் ஒரு அடி நீளமாக தாடி இருக்கும், கையில் எல்லாம் பெருசாக நகம் இருக்கும், குளிச்சிருக்கவே மாட்டார், பார்த்தா ஒரு மாதிரி இருப்பார், அப்படிலாம் இல்லை. அல்லது எதனா ஒரு மிரக்கல் செய்யணும், அப்படியும் இல்லை. தாடி வைத்து முடி வளர்த்து சன்னியாசி என்று ஒரு பேருமிட்டு ஓடித்திருந்து உலகமுயவர்களை ஞானியர் என்று ஒப்புவதாரடி ஞான பெண்ணை சொன்னார். அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சாதாரண அடையாளங்கள் தான். சில பேர் வச்சிருக்கிறதுலாம் போட்டிருக்கிறதுலாம் பார்த்தோம்னா எதுக்கு இவ்வளோலாம் சுமக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது இருக்குது. அப்படி ஒரு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படி சுமையாக. ஆக சாதாரணமாக இருந்தால் இந்த உலகமும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், சாதாரணமாக இருந்தால் அவரை ஞானி என்று கருதுவதில் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல இன்னொன்று இருக்குது, ஞானிக்கு தன்னை பிறர் ஞானி என்று கருத வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர் கிடையாது. அது கூட அவசியம் இல்லை, அவர் தேவையில்லை. ஆக இந்த உலகத்தில் கடினமானது என்ன சொல்லி சொன்னால் சாதாரணமாக இருப்பது தான். ஞானமும் கூட, இந்த ஆத்ம தத்துவ ஞானமும் கூட ஒருவனை சாதாரணமாக இருக்க வைப்பதற்கு தான் ஞானமே தவிர ஒருவனை அசாதாரணமாக உலகத்திற்கு காட்டி வைப்பதற்காக ஞானம் இல்லை, அப்படியும் இல்லை. இல்லை வேதாந்தம் படித்து அவர் இப்படிலாம் இருக்காருன்னா அப்போ அவர் படித்தது வேதாந்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் பெரிய ஆர்ப்பாட்டமாக அத்தை அமக்களமாக அப்படிலாம் இல்லை. ஆமாம், ஒரு ஞானி இடத்துல கேட்டாங்க, நீங்கள் இப்போ ஞானம் வந்திருப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சாப்பிடும்போது சாப்பிட்றேன், தூங்கும்போது தூங்குறேன், படிக்கும்போது படிக்கிறேன், யாருன்னா வந்து பேசும்போது பேசுகிறேன். இன்னும் இது என்ன பெரிய விஷயமானார். ஆமாம், நம்ம சாப்பிடும்போது வேறு எது நினைக்கிறோம்,
ஏன் யார்கிட்ட பேசிட்டு வேறு எதையும் யோசிக்கிறோம். ஆஃபீஸில் இருந்தால் வீட்டை நினைக்கிறோம், வீட்டில் இருந்தால் ஆஃபீஸ் நினைக்கிறோம், ஆசிரமத்தில் இருந்தால் வீட்டை நினைக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது ஆசிரமத்தில் இருக்கான்னு நினைக்கிறோம், கோயிலில் இருந்தால் மனசு எங்கேயோ இருக்குது. ஒரு சாமி கேட்பாரான் கிளாஸில் வந்த உடனே அமர்ந்து எல்லாம் தியான ஸ்லோகம் சொன்ன ஒரு பாடு, நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். எல்லாருக்கும் என்ன சாமி இங்கே தான் இருக்கும், இல்லை நீங்களாம் இங்கே தான் இருக்கிறீங்க இல்லையான்னாராம். அப்படின்னா என்ன, ஃபிசிக்கலாக ப்ரெசன்ஸாக இங்கே இருக்கிற மனதெல்லாம் வேறு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த எங்கெங்கேயோ ஓடுற மனசை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் தியான ஸ்லோகங்கள்லாம். அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் பொதுவாகவே ஒரு இடத்துக்கு வந்தோம்னா அந்த மனது நம்ம கேட்குற வகுப்பில் பொரிந்து இருக்கிறதுக்கே 10-15 நிமிஷம் எடுத்துக்கும். அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் தான் இந்த வகுப்பில் அந்த மனசு இருக்கும். அப்புறமா என்னென்னா அது பாட்டு வேறு எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு நல்ல ஒரு அருமையாக பாடக்கூடிய ஒரு நம்பர் 1 வித்வானுக்கு ஒரு சமயத்தை அவருக்கு நல்லா வாசிக்கிற பக்கவாத்திய ஆள் ஏதோ காரணத்தில் வர முடியல. இன்னொருத்தர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆள் அனுப்பி வைங்க நல்லா வாசிக்கிறது. அவர் அனுப்பி வச்சாராம், ஒருத்தரை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி. அப்புறம் கச்சேரியில் முடிஞ்ச ஒரு பாடு அனுப்பி வச்சவர் கேட்டாராம் அந்த பாடுறவர்கிட்ட, எப்படி நான் அனுப்பின ஆளுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வாசித்தாரா? ஆமாம் முதல்ல அவர் என் பாட்டுக்கு வாசித்தார், பிற்பாடு அவர் பாட்டுக்கு வாசித்தார். அதுபோல் நம்மை நாம் சாதாரணமாக சாமான்யமாக உலகத்தில் காட்டிக்கொண்டு வாழ்ந்து விட்டு செல்வதுதான் ஞானியுடைய லட்சணம். ஞானம் வந்த பிற்பாடு, ஞான நிஷ்டை ஆன பிற்பாடு அவனுடைய இந்த மாற்றமெல்லாம் மனதில் நிகழ்ந்த மாற்றமே தவிர, அறிவில் புரிந்த நிகழ்வை தவிர புறத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கவில்லை. வேண்டுமென்றால் நம்முடைய சாதனங்களை செய்வதற்காக சில புற அடையாளங்களை வேண்டுமென்றால் வைத்து கொண்டிருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்லை. ஆரம்பத்தில் ஒன்றா அது தேவை இருக்கலாம். அதுதான் சொல்கிறார். ஆக ஞானி சொல்கின்றார், நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். சாப்பிடும்போது சாப்பாட்டில் கவனம் இருக்குது, பேசும்போது பேசுறதுல கவனம் இருக்குது, என்னென்ன செயல் செய்யணும் அப்பொழுது அது எதில் கவனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனது அவருடைய வசத்தில் இருக்கின்றது, அவர் மனது அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது, அவர் என்ன நினைக்கிறாரோ அதிலே மனது இருக்கின்றது சொல்லி அர்த்தம். வேறு எங்கெங்கேயோ போகலைன்னு சொல்லி அர்த்தம். ஞான நிஷ்டை ஆகியிருந்தால் தான் அப்படிலாம் இருக்கும். ஆக வெளி உலக சூழ்நிலைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, வெளி சூழ்நிலை என்னை கட்டுப்படுத்துவதில்லை, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்லைன்னு சொல்கிறார். ஆக பசிக்கும் பொழுது சாப்பிட உட்காரும் பொழுது முன்னே எவ்வளோ இருக்குது அவ்வளோதான் சாப்பிட்றதில்லை, நமக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் சாப்பிட்டுக்கிடுறோம். அதுதானே உண்மை. ஆக யோகி என்றால் ஞானத்தில் பொருந்தியவன், யுக்தன், ஞானத்தில் யுக்தியை அடைந்தவர்கள் சொல்லி அர்த்தம். உடல் மனம் இந்திரியங்களை வென்றவன், கட்டுப்படுத்தியவன், முறைப்படுத்தியவன், ஒழுங்குபடுத்தியவன். ஆக இந்த ஞானி யோகியாகத்தான் இருக்க வேண்டும். யோகி என்றால் ஞானத்தில் பொருந்தியவன் சொல்லி அர்த்தம். நல்ல முயற்சிகளை செய்து சாதனங்களை செய்து பழகி அதிலே சக்தியை உடையவனாக, தெளிவை உடையவனாக, பொருந்திய மனதை உடையவனாக இருந்து கொண்டிருப்பவன். யுக்த இதி யோகி, ஞானத்தில் பொருந்தியவன் சொல்லி அர்த்தம். பிறகு பிரம்ம நிர்வாணம், இந்த வார்த்தை அடுத்து பார்க்கலாம். அடுத்து 5வது சொல் பிரம்மபூதக. பிரம்மபூதக என்ற வார்த்தையானது ஜீவன் முக்தியை குறிக்கின்ற ஒரு சொல். நேரடியாக வார்த்தையை பார்த்தோம்னா அந்த அர்த்தம் எப்படி வந்து நமக்கு யோசிப்போம். இங்கு ஜீவன் முக்தியை குறிப்பது. இதோட அர்த்தம் என்ன? பிரம்மஸ்வரூபமாக இருப்பவன், பிரம்மமாக இருப்பவன். இன்னொரு வார்த்தை மன நிறைவுடன் இருப்பவன், குறைவே இல்லாதவன். மனது எப்பொழுதும் நிறைந்த மனதை உடையவனாக இருப்பான். அது ரொம்ப முக்கியம். பரபரப்பு அடங்கி இந்த ஓட்டமெல்லாம் ஒடுங்கி மனதில் அமைதியோடு நிறைவாக நிறைந்த மனதுடன் இருப்பவன், திருப்தியாக இருப்பவன், தன்னிடத்திலே தான் நிறைவாக இருப்பவன். அவனுடைய நிறைவுக்கு, அவனுடைய திருப்திக்கு வெளியிலிருந்து எந்த ஒரு பொருளும் கூட தேவையில்லை. உடம்பும் மிக என்றார். இந்த உடம்பு மனது கூட அவனுக்கு தேவையில்லை, அவாட்டிகிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஏதோ பிராரப்தம் இருக்க வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கணும், இருக்கிற வரையிலும் இந்த மனசு இருக்குது, இந்த புத்தி இருக்குது, இந்த உலகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நான் ஆனந்த ஆத்மா என்று புரிந்து தன்னிலே தானாய் கனிந்தவிழ்ந்து சுக சமாதியாய் அமைதியாக ஆனந்தமாக நிறைவாக இருக்கான்னு அர்த்தம். அதான் சொல்கிறார். பிரம்மமாக இருப்பவன், மன நிறைவுடன் இருப்பான், பூர்ணக முழுமையான நிறைவுடன் இருப்பான். பராம் சாந்திம் என்றார் பாருங்க. அதுதான் பிரம்ம பூர்ணஸ்வரூபம், நிறைவானது. அந்த பிரம்மஸ்வரூபமாக தன்னை உணர்ந்து கொண்ட ஞானியும் பிரம்மமாக பூர்ணமாக நிறைவாக இருக்கின்றான். சரி, அதன் விளைவு என்ன? உண்மையாக பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டு ஷரீரத்தை நான் என்று
நினைப்பதில்லை. இருந்தாலும் சரீரத்தை இருந்து கொண்டிருக்கிறான். அதுதான் இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா, நாம் இந்த சரீரத்தை நாம் என்று நினைப்பதனால அதனுடைய நலங்கேடெல்லாம் நம்முடையதாக ஆகின்றது. ஆனால் ஞானிக்கு இந்த சரீரம் நான் இல்லை, நான் பிரம்மஸ்வரூபம், இருந்தாலும் இந்த உடலில் பிராரப்த முடிவு வரை இருந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். பிராரப்தம் நிறைவடையணும். பிரம்மஸ்வரூபமாக அவன் உயிருடன் இருந்து கொண்டே மன நிறைவுடன் இருக்கின்றான். அதுதான் முக்கியம். உயிரோடு இந்த உடலோடு இந்த மனதில் இந்த உலகத்தோடு தன்னை சுற்றி எவ்வளவு விவகாரங்கள் விஷயங்கள் மனிதர்கள் இருந்தாலும் அவன் மன நிறைவுடனே இருப்பவன் உயிருடன் இருந்து கொண்டே. ரொம்ப முக்கியம் ஜீவன் முக்தி. இதுதான் பிரம்ம பூதக என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அடிக்கடி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய வார்த்தை அர்த்தம் இந்த பிரம்ம பூதக. வேதாந்த சாஸ்திரத்தின் பலன் என்னென்னா மோட்சம். மோட்சம் என்றால் முழு மன நிறைவு. இப்படி சொன்னால் ஆமாம் முழு மன நிறைவு வேணும், எனக்கு மோட்சம் வேண்டான்னு சொல்லி சொன்னால் புரியலன்னு அர்த்தம். நிறைவும் மோட்சம் ஒன்று தான். அந்த வார்த்தை உனக்கு புரியல சொல்லி வேண்டான்னு சொல்லி அலர்ஜியாக இருந்தால் விட்டுடு, நிறைவோடு இரு, சந்தோஷமாக இரு. சில பேர் சொல்லுவாங்க இந்த மோட்சமும் எனக்கு இப்போ வேண்டான்னு சொல்லி சொன்னால், சரி மன நிறைவு உனக்கு இப்போ வேண்டாமாப்பான்னு என்ன சொல்லுவோம்? இல்லைங்க இப்போ தாங்க வேணும் அப்படின்னு. ஆக மோட்சம் என்றால் பிறகு பார்த்து கொள்வோம் அப்படிதான் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இறந்த பின்பு நாம் அடையும் நிலை இல்லை மோட்சம். ரொம்ப முக்கியம். இறந்த பிற்பாடு நாம் அடைகின்ற ஒரு நிலை இல்லை மோட்சம். செத்த பிற்பாடு அடையிறது என்பது சொர்க்க முதலிய உலகங்களை பற்றி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆமாம், சொர்க்கலோகம், இந்திரலோகம், வர்ணலோகம், வாயுலோகம், பிரம்மலோகம்லாம் அப்படி ஒரு சில உலகங்களை பித்ருலோகம்லாம் சொல்லியிருக்கு. அப்படி அடைகின்ற ஒரு நிலை இல்லை மோட்சம். உயிருடன் இந்த உடலில் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அடைகின்ற ஒரு அமைதி, நிறைவு, ஆத்ம தத்துவத்தை புரிவதனால், இந்த பிரம்மஸ்வரூபமாக நான் இருப்பதை உணர்வதனால் வருகின்ற ஒரு தெளிவு. இதைத்தான் சாஸ்திரம் விதவிதமாக விளக்குகின்றது. அந்தர் ஜோதி, அந்தக ஆராமக, அந்தக சுகக, ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டக, இப்படியெல்லாம் வார்த்தைகளில் சொல்வதெல்லாம் மோட்ச பலனைத்தான் சொல்லுகின்றது. இனி பகவான் விதேக முக்தியை கூறுகின்றார். அது எந்த வார்த்தை சொல்கிறார்? பிரம்ம நிர்வாணம் இந்த சொல்லில் சொல்கிறார். நிர்வாணம் சொல்லி சொன்னாவே பிரம்மத்தை அடைதல் தான். இதில் ஒரு வார்த்தை சேர்த்து கொள்ள வேண்டும், இறந்த பிறகு. இருக்கும் பொழுது நாம் இருப்பது ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, எதில்? இந்த உடலில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அடைகின்ற ஒரு நிறைநிலை, அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி, மோட்சம். இங்கே பிரம்ம நிர்வாணம் என்பது இறந்த பிறகு, இந்த சரீரத்தை விட்ட பிறகு. நல்ல வார்த்தை இது. பிரம்மத்துடன் ஒன்றாக இருக்கின்ற தன்மையை கூறுவது, அதுதான் பிரம்ம நிர்வாணம். அதிகச்சதி, அவன் அடைகின்றான். எப்பொழுது? இந்த சரீரத்தை தியாகம் செய்த பிறகு. அதனால் என்ன, ஞானி வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கானா, அடுத்து யார் அந்த வரிசையில் காத்துக்கிட்டு, எப்பொழுது கடைசி மூச்சு நிற்கும் அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயோ மூச்சு போயிடுவேன்னு பயப்படுறதில்ல, எப்போ போகும் இந்த கடைசி மூச்சுக்காக காத்திருக்கிறான். ரொம்ப நாள் ஜீவித்திருக்கின்ற ஆசையும் இல்லை, இப்போயே போகணுன்னாலும் வருத்தமும் இல்லை, ரெடியாக இருக்கான். எவர் ரெடி, எப்பொழுதும் தயாராக இருக்கின்றான். ஏன்? அடைய வேண்டியதை அடைந்து விட்டதால், அவனுக்கு இனி உலகத்தை அடைய வேண்டியது ஒன்றும் இருக்கவில்லை என்ற காரணத்தினால் மன நிறைவோடு இருந்து இந்த சரீரத்தில் பிராரப்தம் முடியும் வரை ஜீவித்திருந்து, பிராரப்தத்தின் முடிவில் நிறைவில் அவன் அடைவது, சரீரம் சென்ற பிறகு, தேக வியோகமான பிறகு அவன் பெறுகின்ற பெருநிலையைத்தான் பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி அப்படி சொல்லி சொல்கிறார். தாவதேவசிரம் யாவண்ண விமோக்ஷதே, உபனிஷத்து வாக்கியம் இது. ஞானம் வந்த பிறகு எப்பொழுது மூச்சு நிற்கும் என்று காத்து கொண்டுள்ளான். அதற்கு எதற்கு? தேகத்தை விடுவதற்காக. அப்படி என்றால் தேகத்தை விடுவதிலேயே பற்றுமில்லை, இருக்கிறதுல அவனுக்கு ஆசையும் இல்லை. ரெண்டும் ஒன்று தான் அவனுக்கு. தேகத்தை விடுவது விடாதிருப்பது அவனுக்கு ரெண்டுமே ஒன்று தான். இந்த உடலால் ஆன பலனை அவன் எப்பொழுது அடைந்து விட்டான். என்ன? ஜீவன் முக்தன் ஆகும்பொழுது இந்த உடலில் இருப்பது பலனை அடைந்து விட்டான். அதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை. நிர்வாணம் என்றால் அதன் மயம் ஆதல் சொல்லி அர்த்தம். அதாவது உடலுக்கு உடை இல்லை என்றால் அதை நிர்வாணம் சொல்லி சொல்கிறோம். அதுபோல் இங்கே பிரம்ம நிர்வாணம் சொல்லி சொன்னால், இந்த சொல்லத்தான் புத்த மதத்தினர் அதிகமாக பயன்படுத்துகிற பரிநிர்வாணம் அப்படிலாம் சொல்கிறாங்க. வேதாந்தத்தில் அதிகம் பயன்படுத்துகின்ற சொல் நிர்வாணம் தான். ஷரீரம் அவனுடன் ஒட்டி கொண்டுள்ளது,
உடல் என்னும் உடை அவனிடத்தில் இல்லை. உடல் என்ற உடை நீங்கிவிட்டது. எப்பொழுது? பிராரப்த முடிவில் ஜீவன் வெளியேறிய பிறகு. உடல் என்ற உடை அவனுக்கு இல்லையா, அதனால் அவன் நிர்வாணம் சொல்லி சொல்கிறாராம். அதாவது நம்மை வரையறுத்திருந்த அந்த சரீரம் நீங்கிய பிறகு என்னவா இருந்தானோ அதுவாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதை நிர்வாணம் சொல்கிறது. இப்போது ஒரு ஆகாசத்தில் ஒரு 60க்கு 20 செவர் 4 பக்கம் எழுப்பி மேலே ஒரு கூரையை போட்டு அது ஹால்னு சொல்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆகாசம்தான் இருக்குது. ஆகாசத்தான் தடுத்து வச்சுருக்கோம். இப்போ தடுத்து வச்சிருந்த இந்த 4 சுவரையும் மேலே இருக்க கூரையும் எடுத்துட்டா அது என்னவா இருக்கும்? என்னவா இருந்தால் அதுவாக தான் இருக்கும், அவ்வளோதான். அதுபோல் நம்மை வரையறுத்த இந்த சரீரம் நீங்கிய பிறகு ஸ்தூல சரீரமானது ஸ்தூல பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றது. சூக்ஷ்ம சரீரமானது மனம் புத்தி இவைகளெல்லாம் சூக்ஷ்ம பஞ்சபூதத்தோடு கலந்து விடுகின்றது. மீண்டும் அவன் பிறவி எடுப்பதற்கு சஞ்சித ஆகாமி கர்மாவும் இல்லை. ஆகவே என்ன, அவனுக்கு மீண்டும் பிறப்பதில்லை. அப்படி ஒரு பெருநிலையைத்தான் தேகத்தை விட்ட பிறகு அவன் அடைகின்ற ஒரு நிலை. அதைத்தான் பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. அவனை வரையறுத்த இந்த உடல் சென்று விட்டது. அப்போது இந்த சரீரத்தில் ஆடை இல்லை என்றால் இப்படி நிர்வாணம் சொல்கிறோமோ, அதுபோல் அவன் ஆத்மஸ்வரூபம், அவனை வரையறுத்த இந்த உடல் சென்று விட்ட நிலையைத்தான் நிர்வாணம் சொல்லி சொல்கிறோம். அம்மனம் அப்படி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தும். அம்மனம் சொல்லி சொன்னால் ஆடை இல்லாத ஒரு நிலை. சமணர்களை சொல்லுவாங்க. அதாவது நாவுக்கரசரை பற்றி சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்தில் சமண மடத்தில் பெரிய தலைவராக இருந்து அவரை ஆட்கொள்வதற்காக பகவானுடைய கருணையினால் வயிற்றில் ஒரு வியாதியை கொடுத்து திலகவதியாரை சந்திக்கிறதுக்கு ஓடி வர்றார். வரும்பொழுது அந்த இடத்துல சொல்கிறார், கொல்லாமை மறைந்துரையும் அமணர் சமயம் குறுகின்னு சொல்கிறார். சமண சமயத்தில் அந்த தீவகாரன்னு ரொம்ப அதிகமாக வலியுறுத்துவாங்க. அங்கேயும் ஒரு மறைஞ்சிருக்கான் கொல்லாமை. அது சொல்ல வந்தவர் வேறொரு வார்த்தை உபயோகப்படுத்த சமண சமயத்தை அமணர் சமயம் குறுகின்றார். அவங்க திகம்பரர்களாக இருப்பாங்க, ஆடை உடுக்க மாட்டாங்க, அப்படி இருப்பவர்கள். அதுபோல் இங்கு நிர்வாணம் சொல்லி சொன்னால் ஆடை இல்லாமல் இருக்கின்ற உடலை அப்படி சொல்லுவோம். இங்கே அவரை வரையறுத்திருந்த இந்த உடல் மனம் புத்தி எல்லாம் நீங்கிவிட்ட பிற்பாடு அவர் என்னவா இருந்தாரோ எதுவோ அதுவாகவே இருத்தல். அதான் பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. ரொம்ப அழகான வார்த்தை. ஆக சரீரம் அவனிடத்தில் இப்போத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சரீரத்தையும் துறந்து சுத்தமான பிரம்ம ரூபமாக இருத்தல். அதையே விதேக முக்தி என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்துகின்றோம். ஆக உடல் எவ்வளவு காலம் இருக்கும் என்பது பிராரப்த கர்மாவுடைய பொறுப்பு. ஞானத்தை அடைந்த பிறகு அனைத்து கர்மாவும் சஞ்சிதம் ஆகாமி கர்மா அனைத்தும் என்ன ஆகிவிடுகின்றது? விலகி விடுகின்றது. பிராரப்தத்தை மட்டும் அவன் வைத்து கொண்டு அனுபவித்திருந்தான். சஞ்சிதம் சொல்லி சொல்கிறது என்னென்னா, பல ஜென்மங்களில் செய்த பாப புண்ணியத்துக்கு பேர் தான் சஞ்சிதம். சம்யக்கு ஜிதம், நம்மால் நன்கு செய்து சேர்க்கப்பட்ட ஒன்று சஞ்சிதம். பல ஜென்ம பாப புண்ணியம். ஆகாமி என்றால் இந்த ஜென்மாவை எடுத்த பிறகு நாம் செய்த பாப புண்ணியத்துக்கு பேர் ஆகாமி சொல்லி பேர். ஆக இந்த சஞ்சிதம் ஆகாமி இரண்டுமே ஞானிக்கு ஞானத்தினால் இல்லாமல் போய்விடுகின்றது. பிராரப்தம் மட்டும் இருக்கின்றது. என்ன பண்ணுறதா? இந்த ஞானம் பிராரப்தம் விட்டு வைக்கிறதா. ஏன்? நான் ஞானம் என்ற ஒன்று வருவதற்கு பிராரப்தமானது எனக்கு உதவி செய்துள்ளது. ஆக பிராரப்தம் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டு சஞ்சித ஆகாமியை ஞானமானது எரித்தே விடுகின்றதான். ஆக இவனும் அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் காலத்தை ஜீவன் முக்தி என்று சொல்லுகின்றோம். பிராரப்தம் முடிந்த பிற்பாடு ஸ்தூல உடலும் எடுக்கப்பட்டு ஸ்தூல பூதத்துடன் கலந்து விடுகின்றது. மனதும் சூக்ஷ்ம பூதத்தில் கலந்து விடுகின்றது. அவர் பிரம்மஸ்வரூபமாக இருந்து மீண்டும் பிறப்பை அடைவதில்லை, மீண்டும் ஒரு உடலை எடுப்பதில்லை. பிறவாத பெருநிலை, அதுதான் விதேக முக்தி. ஜீவன் முக்தி சரீரத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பது இருக்கின்ற அந்த மன நிறைவு. பிராரப்த முடிவில் விதேக முக்தி, அதைத்தான் பிரம்ம நிர்வாணம் அதிகச்சதி. அழகாக சொல்கிறார். உடல் மனதை ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்கின்ற ஆடையை நீக்கிய நிலை. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் என்கின்ற ஆடை நீங்கிய நிலை தான் இங்கு நிர்வாணம்.
இங்கு பகவான் ஜீவன் முக்த மனம், ஜீவன் முக்தியை விளக்கி இதேக முக்தியை ரொம்ப அழகாக சொன்னார். இதே கருத்து தான் அடுத்து 2 ஸ்லோகத்தில் வர இருக்கின்றது. ஆக இறந்த பிறகு அஞ்ஞானியுடைய உடலானது பஞ்சபூதங்கள் 5 ஸ்தூல பஞ்சபூதங்கள் கலந்துவிடும். ஆனால் மனம் புத்தி இவைகளெல்லாம் ஞானத்தை அடையாததுனால அது சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் கலப்பதில்லை. அது டிராவல் பண்ணி அடுத்த ஒரு உடலை எடுக்கின்றது. ஆனால் ஞானிக்கு அந்த ஸ்தூல பஞ்சபூதங்களில் அவருடைய மனம் புத்தியும் கலந்து விடுகின்றது. காரணம், ஞானத்தினால் இருக்கும் பொழுதே சஞ்சித ஆகாமிய கர்மங்களை அவன் நீக்கிவிட்டான். இனி பிறப்பதற்கு அவருக்கு கர்மா இல்லை. ஆகவே இது ஞானிக்கு கடைசி பிறவி, பிறவாத பெருநிலை. ஆனால் அஞ்ஞானிக்கு அடுத்த பிறவிக்கு வித்து இப்போ பிறந்து இறக்கிறது. இவன் சாகிறது அடுத்து பிறப்பதற்கு, ஞானியுடைய இறப்பு மீண்டும் பிறவாது இருப்பதற்கு. நிர்வாணம் சொன்னால் நிகதகவானம், போக்குவரவு அற்ற நிலையை அடைகின்றான். போக்குவரவுன்னு என்ன? மீண்டும் ஒரு சரீரத்தில் சென்று வராத ஒரு நிலை. போக்குவரவு அற்ற பொருளே என்று பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம். இங்கும் ஞானியும் போக்குவரவு இல்லாத நிலை அடைகின்றான். மீண்டும் உடலுக்குள் வராத நிலை. சைத்தன்யம் வெளிப்படுவதற்கு காரணமான சரீரத்தை விட்டு விலகி இருத்தல், எங்கும் உள்ளதாக அவன் இருந்து கொண்டு சர்வ வியாபகத்துவம், சர்வ அதிஷ்டானகத்துவம் சொல்கிறார். அடுத்து 25வது ஸ்லோகம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷய க்ஷீண கல்மஷாः சின்னத்வைதாயதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷய க்ஷீண கல்மஷாः சின்னத்வைதாயதாத்மானः சர்வபூதஹிதே ரதாः. இங்கும் பகவான் ஞான பலனைத்தான் சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட படியின் வழியாக இப்படிப்பட்ட பலனை ஒருவன் அடைகின்றான் என்று ரொம்ப தெளிவாக அழகாக இங்கு சொல்லுகின்றார். முழு வேதாந்தத்தை சுருக்கமாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில், மோட்சம் வரையில் ஒரு சாதகன் செல்ல வேண்டிய படிகளை பகவான் இங்கு சுட்டி காட்டுகின்றார். நிறைய இடத்துல இது போல முக்கியமான சில இடங்களில் சாதனங்களை ஞாபகப்படுத்தும் விதமாக அந்த சாதனங்களினால் அடையப்பட பலனை சொல்லி, இந்த பலனை இப்படி அடைகின்றான் சொல்வதன் மூலமாக படிப்படியான சாதனங்களை நாமே புரிந்து கொள்ளும் விதமாக இங்கு சொல்லி வருவார். முக்கியமான ஸ்லோகம் இது. இங்கு முதல் படி என்ன? ஆன்மீக சாதனத்தில் கடைசி சொல் பாருங்கள். முதல் வரி கடைசி சொல் பகவான் வரிசையாக சொல்ல, நாம வரிசைப்படுத்திக் கொள்கின்றோம். கல்மஷா க்ஷீணம். க்ஷீணம் சொன்னால் நாசம் அடைவது, நீக்கிய நிலை. க்ஷீணம் சொன்னால் க்ஷீணமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டீக்ரேட் ஆகிறது, நாசம் அடைந்த நீக்கிய நிலை. கல்மஷம் என்றால் பாபம். சாதகர்கள் முதலில் பாபத்தை நீக்கிக் கொள்கின்றார்கள். அது ரொம்ப முக்கியம். முதல்ல பாபத்தை நீக்குவது. இங்கு பாபம் சொன்னால் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு தான் இங்கே பாபம். ஏன் விருப்பு வெறுப்பு பாபம் என்று சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்மை செயல்களை தூண்டுகின்றது. அந்த செயல்களில் சில சமயங்களில் பாபத்தையும் செய்கிறோம், புண்ணியத்தையும் செய்கிறோம். நல்ல செயலை செய்தால் புண்ணியம், தீய செயலை செய்தால் பாபம். ஆகவே இந்த பாப புண்ணியத்திற்கான செயல்களை செய்வதற்கு காரணமாகிய விருப்பு வெறுப்பையே இங்கு பாபம் சொல்லிடுறாங்க. எப்படி மதுரைக்கு போகிற ரோட்டையே மதுரை ரோடுன்னு சொல்லிடுறோமோ, அது போல் அதுவே மதுரை இல்லை, மதுரைக்கு போகிற ரோடு. அது போல் ஏன் விருப்பு வெறுப்பு பாபம் என்று சொல்லுகின்றார்கள் என்றால், அதுதான் நாம் செயல்களில் தூண்டி பாப புண்ணியத்தை சம்பாதிக்க காரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட பாபங்கள் நமது வாழ்க்கை ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள பாப கர்மாக்கள் எல்லாவற்றை முதலில் நீக்கி கொள்கின்றார்கள். இப்போ காய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்? முதல்ல கழுவி அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நீக்கி அப்புறம் உபயோகப்படுத்துகிறோம். அதுபோல் இங்கு முதலில் இவர்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாபங்களையெல்லாம் நீக்கி கொள்கின்றார்கள். அதனால்தான் எந்த மகானின் வாழ்விலும் பார்த்தால் ஆரம்பத்தில் கடுமையான தவம் செய்திருப்பார்கள், யாத்திரை போயிருப்பாங்க, உபவாசம் இருப்பார்கள், தவம் செய்திருப்பார். தவம் செய்தால்தான் அவர்கள் மகான்களாக மாற முடியும். மாறினார். தவம் செய்துதான் மகான்களாக மாறினார்கள், சந்தேகமில்லை. தானம், தவம்,
தர்மம் சந்ததமும் செய்வர் சிவ ஞானம் தனையணைய நல்லோர் பராபரமே சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்தார். தானம் பண்ணாங்க, தவம் பண்ணாங்க, தர்மமாக வாழ்க்கையை ஒழுக்கமாக வைத்து கொண்டார்கள். இதெல்லாம் எதற்காக என்றால் சிவஞானத்தை அடைவதற்காக. அவத்தை நீக்கும் சிவஞானம், நலம் தரும் விஷயங்களை எல்லாம் நன்கு செய்தார்கள், தவம் செய்தார்கள். அந்த தவத்தால் பாபத்தை நீக்குகின்றார்கள். தவம் என்றால் வேண்டுமென்றே சில துயரங்களை வருவித்து கொண்டு அந்த துயரத்துக்குள் தம்மை இருக்க வைத்து தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார்கள். தவம் சொல்லி சொன்னால் உருக்குதல், மெல்ட்டிங் சொல்லி அர்த்தம். தன்னுடைய பழைய தேவையற்ற சுபாவங்களை எல்லாம் மாற்றி அமைத்து சாஸ்திரப்படியான ஒழுக்க நெறிகளில் தங்களை இருக்க வைத்து கொள்வதற்காக செய்கின்ற முயற்சி. மனதளவில் மனதை தான் அவர்கள் பக்குவப்படுத்தினார்கள். மாற்றி அமைத்து கொள்ளுதல். நமக்கு துயரம் வர வர நம்மை பாபங்கள் விட்டு நீங்குகின்றது. ஞானிகளுக்கும் கூட துயரம் வர வர பாபத்தை போக்கிக் கொள்ள பகவான் எனக்கு தந்த ஒரு வாய்ப்பு நினைப்பாங்க. அஞ்ஞானிகள் வேறு விதமாக நினைப்பாங்க. எதுக்கு கடவுள் இப்படி இல்லை என்னை சோதிக்கிறாரு தெரியலையே, அவர் கூட பாரபட்சம் வந்துடுச்சு சொல்லுவாங்க. ஞானி நினைப்பான், சரி துன்பம் வர வர என்னோட பாபம்லாம் நீங்குகின்றது, அவ்வளோதான். ஆக நல்ல உணவு கிடைத்தாலும் கூட ஞானிகள் என்ன பண்ணுவாங்களா, விரதத்தை ஆரம்பிச்சுடுவாங்க. நாம் இருந்தால் என்ன பண்ணுவோம், நல்ல உணவு கிடைச்சா மறுபடியும் கிடைக்குமா? அதனால தான் சன்னியாசிகள் பிக்ஷை எடுத்தால் ஒரு வீட்டில்னா அடுத்த வேலைக்கு அங்கே மறுபடியும் போகக்கூடாது. ஒரு வீட்டில் சாப்பாடு நல்லா இருக்குன்னு இன்னொரு தடவை போனான்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், நாக்கு கடுமையாகட்டும். அந்த அளவிற்கு பெரியவர் இருந்திருக்கிறாங்க. ஆக யஜ்ஞ தான தவ கர்ம, இந்த யஜ்ஞத்தையும் தானத்தையும் தவத்தையும் செய்து பாபத்தை நீக்குபவர்களாக ஆகின்றார்கள். ராகத்வேஷத்தை நீக்குகின்றார்கள். இப்போ பாவம் இருக்கா இல்லையா எப்படி தெரியும் நமக்கு? நமக்கு தெரியாது. ரொம்ப ஆசை மனசில் இருந்தால், துவேஷம் மனசில் இருந்தால் பாவம் இருக்குன்னு அர்த்தமா? என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்களே. ரொம்ப ஆசை மனசில் இருந்தால் பாவம் இருக்குன்னு அர்த்தமா? துவேஷம் இருக்குது ஒருத்தர் மேலே, ரொம்ப குரோதம் இருக்குது சொல்லி சொன்னால் அது பாவம் இருக்குன்னு அர்த்தமா? அப்போ என்ன செய்யணும்? ரொம்ப தவம் பண்ணணும். ஆமாம், கர்மயோக வாழ்க்கை வாழணும். விருப்பு இருப்பதனால் குறையும் கர்மயோக வாழ்க்கைன்னா. அதில் கர்மயோகத்தின் மூலமாக மனதை தூய்மைப்படுத்தி கொண்டவர்கள், பாபத்தை நீக்கியவர்கள். அதுதான் சொல்கிறார். அப்படி வாழ்ந்து தவத்தின் மூலமாக தூய்மையை பெற்றவர்கள், அதைத்தான் க்ஷீண கல்மஷாக, பாபத்தை நீக்குகின்றார்கள், பாபத்தை அழித்தவர்கள், வருத்த வித்தாக மாற்றியவர்கள் சொன்னார். சஞ்சித்தமேயான சரக்கான முச்சேரும் வெந்து பொறியாகும் நாள் எந்த நாளும் தாய்மன்னர் கேட்பார். இப்போ வருத்த வித்து முளைக்குமா? வேர்க்கடலை வறுத்து இருக்குது, வேர்க்கடலை போலே தான் இருக்குது, பார்க்கறதுக்கு விதை போல இருக்காதுன்னா போட்டால் முளைக்காது. அது போல ஆக்கியவர்கள் எதை? சஞ்சித கர்மாவை. எதன் மூலமாக? தவத்தின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக. அடுத்தது என்ன ஆகின்றது? என்ன அடைகின்றார்கள்? ரிஷயாக, ஞானிகள் ஆகின்றார்கள். ரிஷிகள் சொல்லி சொன்னால் ஞானிகள் ஆகின்றார்கள். பாவத்தை நீக்கிய ரிஷிகள் ஆகின்றார்கள். ரிஷி என்றால் பாபத்தை நீக்கியவன் சொல்லி அர்த்தம். இல்லறத்தில் உள்ள ஞானி ரிஷி. ரிஷிகள்னால் ரிஷி பத்தினி இருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ரிஷி பத்தினா இல்லற ஞானின்னு அர்த்தம். அவர்கள் பாபத்தை நீக்கியவர்கள். நம்முடைய இந்திரியங்களுக்கு புலப்படாத அத்தீந்திரிய விஷயங்களையும் நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள் ரிஷிகள். இப்போது ஒரு ஆண்டனா இருக்குன்னா எங்கேயே இருக்கிற விஷயத்தில் கிரகித்து கொடுக்குது பாருங்க. அதுபோல் ரிஷிகளும் இந்த சப்த ரூபமாக இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய பொறிப்புலன்களுக்கு புலப்படாத, வசப்படாத, கிரகிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் கிரகித்து கொடுத்தவர்கள். ஆக இங்கே இல்லறத்தில் உள்ள ஞானியை தான் ரிஷின்னு சொல்லி சொல்கிறார். துறவர ஞானி சன்னியாசி. ஆக பாபம் போனாலே ரிஷிகள் ஆகி விடுகின்ற சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாமும் பாபத்தை போக்கியவர்களாக இருந்தால் நாமும் ரிஷிகள் தான். தாடி நீளமாக இருந்தால் ரிஷி அப்படிலாம் இல்லை. ரிஷி என்றால் சூக்ஷ்மமான தத்துவத்தை பார்ப்பவர்கள், அதை கிரகிக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்கள். சூக்ஷ்ம தத்துவ தரிசினாக, சம்யக்கு தர்ஷினி. பொதுவாக மேலோட்டமாக பார்த்தால் ஒரு ஞானம் கிடைக்கும், ஆழ்ந்து பார்த்தால் அதில் ஒரு அர்த்தம் நமக்கு புரியும், உண்மையும் வேறாக இருக்கும். உலகத்தை மேலோட்டமாக பார்த்தால் இந்த உலகம் அசைகிறது நமக்கு தெரியுதா? ஆனால் எவ்வளோ வேகத்தில் சுற்றுறது, அவ்வளோ வேகத்தில் சுற்றுது. ஆனால் நமக்கு தெரியுதா சுற்றுறது? தெரியல, அப்படியே நிற்கிறா போல தான் தெரிகின்றது. சிந்தித்தால் அது அசைந்து கொண்டிருப்பது நமக்கு விஞ்ஞான உண்மையாக புரிந்து கொள்கின்றோம். அவிச்சாரிய பர்யந்தம் ரமணீயாத். அதுபோல் இந்த உலகத்தை விசாரணை பண்ணாத வரைக்கும் மேலோட்டமாக பார்த்தால் அழகு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மை என்ன? அது அப்படி இல்லை. சாதாரண வாழ்க்கையில் பொய் சொன்னால் சுகமாக இருக்குது, சுகத்தை தரும்.
லஞ்சம் வாங்கினோன்னா பணம் வருகின்றது, பணம் ஏமாற்றி சொத்து சேர்க்கின்றார்கள். ஆழ்ந்து பார்த்தால் என்னவென்றால் அவர்கள் பாவத்தை தான் சேர்க்கின்றால், வாழ்க்கையுடைய கடைசியில் அவர்கள் வீணாகத்தான் போகின்றார்கள். புண்ணியம்தான் தர்மம்தான் சுகத்தை தரும் என்ற உண்மையானது அப்பொழுதுதான் புரியும். புரியும் பொழுது மாற்றி செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆமாம், அப்படி தான் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் என்றைக்குமே உண்மையானது மறைக்கப்பட்டு தான் இருக்கும். அந்த மறைக்கப்பட்ட உண்மையை பார்க்கும் சக்தி தான் ரிஷிகள் பெற்ற சக்தி. நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் உண்மையாக இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய தத்துவங்களை அறிபவர்கள் ரிஷிகள். நான்மறைகள் அந்த மந்திரங்களை எல்லாம் மந்திர திருஷ்டா, மந்திரங்களை நமக்கு கிரகித்து கொடுத்தவர்கள் அந்த இடத்துல நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சக்தி எப்பொழுது வரும் என்றால் மனதில் இருக்கின்ற பாவங்களை நீக்கினால் வருவது. எது சத்தியம் என்கின்ற ஞானம், உண்மையை போதிக்கின்ற சாஸ்திரங்களிலிருந்து ஞானத்தை அவன் அடைகின்றான் அல்லது அவர்கள் அடைகிறார்கள், அல்லது ஸ்ரவணம் என்ற சாதனையின் மூலமாக அவர்கள் ரிஷிகள் ஆகின்றார்கள். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சும்மா கண்ணை மூடி அமர்ந்திருந்தால் மட்டும் ரிஷி ஆகிவிட முடியாது. சும்மா கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு ஊர் விவகாரங்களாம் நினச்சிக்கிட்டு அவன் என்ன ஆனா இவன் என்ன ஆனா, அது அப்படியாச்சு இது இப்படியாச்சு, இவனை அப்படி பண்ணலாமா இவனை இப்படி பண்ணலாமா, நம்மளை அப்படி பேசிட்டான் நம்மளை இப்படி பேசிட்டான், அது என்ன சொன்னா இது என்ன சொன்னா, அப்படி தான் உட்காந்துருக்க தோணும். அப்படி உட்காந்துருந்தால் மட்டும் ரிஷி ஆகிட முடியாது. சாஸ்திர சிரவண செய்திருக்க வேண்டும், அல்லது தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மன தூய்மையை, பாபத்தை போக்கிய தவத்தை செய்திருக்க வேண்டும். ஆக ஞானத்தை தரும் வாயிலை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். இங்கே ஞானத்துடைய வாயில் என்பது என்ன? சாஸ்திரம். சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருவை அவர்கள் அடைந்திருக்க வேண்டும். இந்த கருத்தெல்லாம் ஒன்று அப்படியே அழகாக சொல்லி கொண்டு வருகின்றார்கள் படிப்படியாக. ஆக சூக்ஷ்மமான தத்துவம் ஆத்ம தத்துவம், அதுவே சத்தியம். உலகம் அனாத்மா, அது மித்தியா என்ற சத்திய மித்தியா ஞானத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார்கள். உலகம் மித்தியா, தோற்ற மாத்திரமே, பிரம்ம மட்டுமே சத்தியம் என்கின்ற அறிவை நன்கு தெளிவாக புரிந்தவர்கள், அடைந்தவர்கள். அப்போ நாம் யார்? இந்த கருத்து நம் மனதில் புரிந்திருந்தால் நாமும் கூட ரிஷிகள் தான். காலரை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம காலர் இல்லை, என்ன பண்ணுறது? இது இரண்டாவது படி. முதல் படி பாபம் நீங்குகின்றது. பாபம் நீங்க சூக்ஷ்மமான தத்துவத்தை தெரிந்து கொள்ளும் பக்குவம் கிடைக்கின்றது. அது இரண்டாவது படி. ஆக ரிஷிகள் ஆகின்றார்கள். மூன்றாவது படி இரண்டாவது வரியில் இருக்கின்றது. சின்ன துவைதாக. சின்னம் சொல்லி சொன்னா நீக்கப்பட்ட வெட்டப்பட்ட, துவைதாக சொல்லி சொன்னா சம்சயாக சந்தேகம். மூன்றாவது படி என்னவென்றால் சந்தேகத்தை நீக்கியவர்களாக இருக்கின்றார்கள். எதில் சந்தேகத்தை நீக்கியவர்கள்? ஆத்ம விஷயத்தில். சின்ன துவைதாக என்றால் சின்ன சொல்லி சொன்னால் தமிழில் சிறியது என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. சின்னம் என்றால் அடையாளம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அது இல்லை இங்கே அர்த்தம். சின்ன சொல்லி சொன்னால் வெட்டப்பட்ட நீக்கப்பட்ட, சின்ன சம்சயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தேகங்களை நீக்கியவர்கள், வெட்டியவர்கள் சொல்லி அர்த்தம். சின்னா பின்னம், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும். சின்னா பின்னம் ஆகிட்டா அந்த அர்த்தம் தான் இங்கே. அவர்கள் புரிந்து கொண்ட உண்மையில் சந்தேகம் கிடையாது. சில சமயங்களில் உண்மை தெரிந்துவிடும், ஆனால் நிச்சயமாக தெரியாது. சந்தேகத்தோடு தெரிந்திருப்போம். ஆக இந்த பொதுவாக வாழ்க்கையில் அஞ்ஞானமும் பயன்படாது, சந்தேகம் பிரயோஜனம் இல்லை. ஒரு ட்ரெயின் எத்தனை மணிக்கு புறப்படுதுன்னு உறுதியாக தெரிஞ்சால் சௌகரியமாக இருக்கும். 8 மணிக்கு புறப்படுதா 7 மணிக்கு புறப்படுதான்ற அறிவை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதுபடி செயல்பட முடியாது. 7 மணிக்கு புறப்படுறது ட்ரெயின், அது தெரிஞ்சுக்கிட்டு 8 மணிக்கு போனால் என்ன பிரயோஜனம்? 8 மணி ட்ரெயினை 7 மணிக்கு புறப்படுதுன்னு நினச்சி போயிட்டாலும் பரவாயில்ல, அங்கே போய் வெயிட் பண்ணலாம். ஆக அறிவு இருந்தாலும் கூட அது சந்தேகமில்லாத அறிவாக இருக்க வேண்டும். சந்தேகத்துடன் கூடிய அறிவை வைத்து நம்மால் செயல்பட முடியாது, பயன்படாது. ஆக சந்தேகத்தை நீக்கியவர்கள் தான் சொல்கிறார். எல்லா விதமான டவுட்ஸும் அவங்களுக்கு கிளியராக இருக்கான், இல்லவே இல்லை. லீஸ்ட் ஃப்ரம் ஆல் டவுட்ஸ்ன்னு சொல்கிறார். சரி, ஆத்ம விஷயத்தை பொறுத்தவரை சந்தேகம் அற்றவன். சந்தேகத்தை எப்படி நீக்க முடியும்? ஞானம் வந்த பிற்பாடு தான் சந்தேகத்தை நீக்க முடியும். ஆகவே உலகத்தை 2 பேர்கள் சந்தேகத்தை கேட்க மாட்டாங்களாம். யார் தெரியுங்களா? சரியாக புரிந்தவர்கள் சந்தேகத்தை கேட்க மாட்டாங்க, ஒன்றுமே புரியாதவர்களும் கேட்க மாட்டாங்க. சந்தேகம் கிடையாது. சந்தேகம் யாருக்கு வரும்? கேட்டு இருப்பாங்க, ஆனால் புரிஞ்சிருக்காது. ஆனால் ஒன்று ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சந்தேகம் கேட்டால். சந்தேகப்படுற அளவுக்கு கேட்டிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷம் தானே.
இங்கு கேட்கின்றார்கள், ஆனால் சந்தேகம் இருக்கின்றது. முன்பெல்லாம் சந்தேகமே வந்திருக்காதான். இப்போ படிக்க படிக்க சந்தேகம் வந்துக்கிட்ட. ஒன்றும் படிச்சிருக்க மாட்டோம், சந்தேகமே இல்லை. படிக்க படிக்க தான் சந்தேகம் வரும். அது நல்லது தான். அது இவர்கள் அனைத்து சந்தேகங்களும் நீக்கி கொண்டவர். அதனால தான் வேதாந்தம் பாடம் படிக்கிற சிஷ்யர்கள் மாணவர்கள் சந்தேகத்தை கேட்டால் குரு சந்தோஷப்படுவார். ஏனென்றால் சந்தேகப்படுற அளவு கொஞ்சம் கேட்டிருக்காரு, கொஞ்சம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த சந்தேகத்தை அப்படியே எஃப்டியில் வச்சு இல்லை லாக்கரில் வச்சு பூட்டி வைக்கக்கூடாது, கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக இது மனனத்தினால் வருகின்ற பலன். எது? சந்தேகம் நீக்குதல் என்பது மனனத்தினுடைய பிரயோஜனம். மனனம் என்றால் மீண்டும் மீண்டும் சிந்தித்து தெளிவை பெற்று கொண்டிருக்கின்றார்கள். ஆக ஸ்ரவணம் மனனம் இது இரண்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டார். அடுத்து 4வது படி, ஞானத்தை அடைந்த பிறகும் கூட இங்கே சந்தேகமும் இல்லை, ஞானமும் வந்தாச்சு. ஆனாலும் கூட நம்முடைய பழக்க தோஷத்தினால் விபரீத பாவனைகளினால் மீண்டும் மீண்டும் மனம் பழைய விஷயத்திலே சென்று அமர்ந்து கொண்டிருக்கும், சிந்தித்து கொண்டிருக்கும். தன்னை ஆத்மா என்று புரிந்த பிறகும் கூட இந்த உடல் மன விஷயங்கள், உலக விவகாரங்கள், அனாத்ம விஷயங்கள் அவன் மனதில் அதிகமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கும். மீண்டும் மீண்டும் அங்கேயே சென்றுவிடும். மீண்டும் மீண்டும் தவறு செய்வோம். அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் பகவான் பேசப் போகின்றார். அந்த தவறை எப்படி நீக்கிக் கொள்வதென்று. அந்த தவறை நிதித்தியாசனம் என்ற சாதனத்தின் மூலமாக ஆத்ம தியானத்தின் மூலமாக நீக்கப் போகின்றோம். அதைத்தான் பகவான் அங்கே சொல்லப் போகின்றார். ஆக நிதித்தியாசனம் என்றால் என்ன என்றால், விபரீத பாவனை என்னவென்றால் அடுத்த அத்தியாயத்தில் விளக்கமாக பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த அத்தியாயத்துக்குள்ளே போக போகிறோம். அங்கு தான் பகவான் அதற்கான உபாயத்தையும் சொல்லப் போகின்றார். இங்கே பகவான் ஆத்ம ஞானத்தை அடைந்து சந்தேகத்தையெல்லாம் நீக்கிய பிறகும் ஒருவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கு குறிப்பிடுகின்றார். என்ன சாதனை செய்து கொண்டு எப்படி இருப்பான், அல்லது என்ன சாதனங்களை செய்து எப்படி ஆகிவிட்டான், அதை அடுத்த சொல்கிறார் பாருங்க. யதாத்மானக, யதக கட்டுப்படுத்திய, முறைப்படுத்திய, வசப்படுத்திய, வென்றுவிட்ட. ஆத்மா என்றால் உடல் மன இந்திரியங்கள், இவைகள் எல்லாம் இவனுடைய கட்டுக்குள் வந்துள்ளதான். உடல் மனம் இந்திரியங்கள் எல்லாம் இவனுடைய கட்டுக்குள் வந்து விட்டதான். யதாத்மானக, இவன் மனது எதை நினைக்கின்றதோ செய்கின்றதோ அதைத்தான், எதை நினைக்கின்றதோ அதைத்தான் செய்வான், எதை செய்தானோ அதைத்தான் நினைத்தும் இருப்பான். ஆக புத்தியானது எதை சிந்திக்க வேண்டும் என்று கூறுவானோ அதை மட்டும் சிந்திக்கும். புத்தியும் கூட அப்படிதான், எதை சிந்திக்கணும்னு நினைக்கிறானோ அவன் நினைச்சாதான், அவன் கமாண்டு கொடுத்தாதான், இல்லைன்னா அமைதியாக இருக்கும், சொல்கிறத தான் செய்யும். ஆனால் நம்ம மனசு எப்படின்னா அது சொல்கிறத தான் நாம் செய்யணும், அதுதான் நமக்கு கமாண்ட் பண்ணோம். இதை பண்ணாதேன்னு சொல்லிச்சுன்னா நான் இதை தான் பண்ணுவேன், அப்படி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் கேட்குறது சுலபமாக இருக்குது. ஆனால் இதை கடினமாக முயற்சி செய்து தவம் செய்து இவர்கள் அடைந்தார்கள். இதையெல்லாம் அடைவது அவ்வளவு சுலபமில்லை. ஆக எந்த சாதனையால் இதை அடைந்தார்கள் என்று பகவான் இங்கு சொல்லவில்லை, அதை நாம் பார்க்க வேண்டும். ஸ்ரவணம் என்ற சாதனையினால் அவர்கள் அடைந்தார். ஸ்ரவணம் சொல்லி சொன்னால் கேட்டல், சாஸ்திர விஷயங்களை முறையாக சம்பிரதாயமாக வந்த குருவிடத்தில் கேட்டல். ஆமாம், கற்றலின் கேட்டல் நன்று சொல்கிறது போல் வேதாந்தத்தை கேட்க தான் சொல்லியிருக்க தவிர ஸ்ரவணம் என்று தான் சொல்லியிருக்கின்றதே தவிர அதை படின்னு சொல்லவே இல்லை. ஸ்ரவணம் கேளு, ஆமாம் கேட்டல், கேட்டலுடன் சிந்தித்த கேடிலா மெய்த்தெளிவு, வட்டமுறா உருபவ நோய் மாறும் அப்படி சொல்கிறார். ஆக நாம் ஸ்ரவணம் என்ற சாதனத்தை அவர்கள் அடைந்தார்கள். ஸ்ரவணத்தினால் ரிஷிகள் ஆனார்கள். யக்ஞதான தவ கர்மத்தால் பாபத்தை நீக்கினார்கள். மனனத்தினால் சந்தேகத்தை நீக்கினார்கள். உடல் மன இந்திரியங்களை முழுமையாக கட்டுப்படுத்தியவர்களானார்கள். இனி ஒரு தர்மத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். ஞான நிஷ்டை அடைந்தவர்களுக்கு முக்கியமான தர்மம் அஹிம்சை. இதுவே அஹிம்சை பரமோ தர்மம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு சாதனத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆனால் கடைசியில் நமக்கு ஞான நிஷ்டையானது வர வேண்டும் என்றால் பிறருக்கு உடலால் மனதால் சொல்லால் கூட கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதுதான் இங்கே அஹிம்சை சொல்லியிருக்கார். கொல்லாமை என்பது ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கு அஹிம்சை என்பது இந்த நிலைக்கு வந்துவிட்ட ஒருவன் போய் கொண்டுகிட்டுலாம் இருக்க மாட்டான், கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான். இங்கு அவருடைய உடலாலும் சொல்லாலும் மனதாலும் கூட பிறருக்கு தீமையை நினைக்க மாட்டார், கடின சொற்களை உபயோகப்படுத்த மாட்டார், கஷ்டத்தை கொடுக்க மாட்டார், இடைஞ்சலை நாம் தரக்கூடாது. ஆக இம்சை செய்யவே கூடாதுன்னு சொல்கிறார். அஹிம்சா சொன்னால் கொல்லாமை என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. கொல்லான் புலால் மறுத்தானே
எல்லா உலகமும் கைகூப்பி தொழும். திருவள்ளுவர் சொல்கிறார், கொல்லாமை எத்தனை குணக்கேட்டு நீக்கும்ன்றார். கொல்லாமை ரொம்ப அற்புதம் தான் சொல்லி சொல்கிறார். கொல்லா விரதம் கொண்டவரை நல்லோர் சொல்லி சொல்கிறார். தாய்மன்னர் சொல்கிறார், நிறைய சொல்கிறார். கொல்லா விரதம் கொண்டவரை நல்லோர் மற்ற அல்லாதார் யாரோ அறியன்னு சொல்லி சொல்கிறார். ஆக இங்கே அப்படி ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு வந்தவன் போய் கொண்டுகிட்டு இருக்க மாட்டான். ஆனாலும் கூட உடலால் மனதால் சொல்லால் பிறரை ஹிம்சை செய்யாமல் இருப்பான். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை சர்வபூத ஹிதே ரதாக, ரதாக என்றால் மகிழ்ந்திருக்கிறார்கள், ஹிதே என்றால் மகிழ்ச்சியில், நன்மையில், சுகத்தில், எல்லா ஜீவராசிகளுக்கும் நன்மையை செய்து மகிழ்ந்திருப்பார்கள். நன்மையே நினைப்பார்கள், நலமே சூழட்டும் என்று பிரார்த்திப்பார்கள், யாருக்கும் தீங்கு நினைக்கவே மாட்டார்கள். அப்படிப்பட்டவர் சொல்லி அர்த்தம். ஆக சங்கரர் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகின்றார், அஹிம்சக, அகிம்சையை கடைபிடிக்கின்றார்கள். அதனால் எப்படி ஆகிவிட்டார்களாம், இவர்களால் பிறரை ஹிம்சை செய்யவே முடியாது. ஆனால் சாதாரண மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களாம், பிறரை ஹிம்சை செய்வதை தவிர வேறு ஒன்றையும் பண்ணுவதே இல்லை. ஆக இந்த விபரீத பாவனையெல்லாம் நீக்கியவர்கள், அகிம்சா மூர்த்தியாக ஆகிவிட்டவர்கள், எல்லா உயிர்களுடைய நலத்தில் மகிழ்ச்சியை உடையவர்கள், அனைத்து உயிர்களிலும் நன்மையை கண்டு மகிழ்ந்து கொண்டிருப்பவர்கள், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. அவர்கள் என்ன அடைகின்றார்களாம், லபந்தே பிரம்ம நிர்வாணம். நிர்வாணம் சொல்லி சொன்னால் மோட்சம். லபந்தே என்றால் அடைகின்றார்கள், பிரம்மத்தை, பிரம்ம நிர்வாணத்தை அடைகின்றார்கள். எப்படி என்றால், க்ஷீண கல்மஷாக, ரிஷியாக மாறி பாபத்தை நீக்கி ஞானியாக மாறி, மனனத்தினால் சந்தேகத்தை நீக்கி, நிதித்தியாசனத்தினால் விபரீத பாவனை நீக்கி, பிரம்ம ரூபமாக இருந்து பிரம்மத்தை அடைகிறார்கள், பிரம்மமாகவே இருக்கிறார்கள். அதுதான் இங்கே அர்த்தம். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. இங்கு பகவான் என்ன சாதனங்கள் என்று சொல்லவில்லை, என்னென்ன படியை நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லியுள்ளார். நாம் அந்தந்த படிக்கான சாதனத்தை தெரிந்து நாம் இங்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்திருக்கின்றோம். மனதில் விருப்பு வெறுப்பு இருந்தால் தவம் செய்து பாபத்தை நீக்கி, தியானம் மூலமாக இங்கு சொன்ன அகிம்சை இந்திரிய ஒழுக்கத்தை அடைந்து, மன அமைதியுடன் அறிவிலும் அமைதி அடைந்து, எவ்வளவு காலம் வாழ்கின்றோமோ அவ்வளவு காலம் அமைதியாக, நிம்மதியாக, நிறைவாக இந்த உடலில் வாழ்ந்து பிரம்மத்தை அடைகின்றார்கள், பிரம்மமாகவே ஆகிறார்கள். மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.